அடிங்க போட்டேன்னா ஏண்டி கேஸ் எதுவும் வரமாட்டேங்குன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வர ஈபி காரன் கேஸ் காரன் பால் காரம் எல்லாம் கேஸ் கொடுத்துட்டு இருந்தவன் நீயே இப்ப கடைசியில என் தம்பியவே கடிக்க ஆரம்பிச்சிட்டல்ல. உனக்கு ஞாபகம் இல்ல அன்னைக்கு அவன் கல்யாணத்துல ரசமலை வெஜ் மட்டன் பிரியாணி நீ எவனுக்குமே இல்லாம அள்ளி அள்ளி தின்னல. பாயாசம் 2வது ரவுண்ட் வைக்கலன்னு சொல்லிட்டு அந்த கேட்டரிங் கார மேலேயே கேஸ் கொடுத்ததாண்டி நீயே. போதும் நிறுத்து. இதுக்கு மேல பேசினா அவ்வளவுதான். அப்புறம் என் ஹஸ்பண்ட் என்ன தூங்க விட மாட்டேங்கிறாருன்னு உன் மேலே கேஸ் கொடுத்துருவேன் பாத்துக்கோ. ஒழுங்கா ஓடி போயிடு. உன்ன மாதிரி ஒரு பொண்ணை பத்தி நியாயமா உங்க அப்பா மேல தாண்டி கேஸ் கொடுக்கணும். பட்டிச்ச தற்குறி. டாக்குமெண்ட்ஸ் எதுவும் சீரியஸாக அரேஞ்ச் பண்ணிருக்காரு. சரி ஓகே கூப்பிடுவோம் நம்ம. சார். ஏய் வக்கீல் சார். இது வேறையா? வக்கீல் சார் உங்களை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். என் பேர் வாசு. வக்கீல்னதும் புரியாத 4 செக்ஷன் பேர் சொல்லி பக்கம் பக்கமாக பேசி பிளேடு போடுறவன் நினச்சியா? தப்பு பண்ணுறவங்க மேலே கேஸு போடுறவன்டா. சட்டத்தில் இருக்கிற ஓட்டை எல்லாத்தையும் சிமெண்ட் பூசி அடைக்க போகிறான்டா இந்த வாசு. வழக்கறிஞர் வாசு. இன்ஸ்டா ஐடி வாசு த ஜஸ்டிஸ் மேக்கர். என்ன சார் ஏதோ கொளுத்து வேலை செய்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க? டேய் குறுக்கு பேசாதடா, மறந்துடுவேன். ஓகே ஓகே சார் யூ கண்டினியூ. ம் 5000 கோடி 10,000 கோடின்னு ஊழல் பண்ணிட்டு சுதந்திரமாக வெளியே சுற்றிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் தகுந்த தண்டனை வாங்கி தரணும்னு எங்கள் அப்பா ஆசைப்பட்டாரு. அந்த மாதிரி தான் ஓ நான். உங்கள் அப்பா வாங்கி கொடுத்தாரா? இல்லை அவரும் ஆசை தான் பட்டார். அப்போ நீங்கள்? ஆனால் நான் அப்படி கிடையாது, கண்டிப்பாக நிறைவேற்றிடுவேன். கிழிச்சான், நல்லா கிழிச்சான். வெறும் வாய் தாங்க அவனுக்கு. சரியான ஃப்ராடு. அவனுக்கு லாயருக்கும் அட்வொகேட்க்கும் கூட வித்தியாசம் தெரியாதுங்க. இது பார்த்துட்டு இருக்க எங்களுக்கே வித்தியாசம் தெரியாது மேம். அவ்வளோதானே? நான் சொல்கிறேன். லா டிகிரி படித்தவங்க எல்லாருமே லாயர் தான். ஆனால் பார் கவுன்சில் என்ரோல் பண்ணுறவங்க மட்டும்தான் அட்வொகேட். அது மட்டும் இல்லை, லாயரால் கோர்ட்டில் வாதாட முடியாது. ஆனால் ஒரு அட்வொகேட்டால் வாதாட முடியும். அக்கார்டிங் டு செக்ஷன் 21A ஆஃப் தி அட்வொகேட்ஸ் ஆக்ட் 1961 டிஃபைன்ஸ் as நீங்கள் அட்வொகேட் தான் ஒத்துக்கிறேன். அஞ்சலி, அட்வொகேட் அஞ்சலி. ஏய் புக்கில் இருக்கிறத படிச்சு மக்கடிச்சு பாஸ் ஆயிட்டா நீ அட்வொகேட் ஆயிருவியா? ஏய் ஜூம். மக்களுக்காக போராட புத்தக அறிவு மட்டும் பத்தாது, கொஞ்சம் ஜனரஞ்சகமாகவும் யோசிக்க தெரியணும். பார்த்துட்டு தானே இருக்கேன் சமுதாயத்தில் பொண்ணுங்களுக்கு நடக்கிற அநியாயத்தை. நீங்களும் அட்வொகேட் தான், நாங்கள் நம்புகிறோம். குட். ஏன் இப்படி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருந்து சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? அட அதை ஏன் கேட்குற? சரி கேட்கல விடு மேம். நில்றா சொல்றேன்டா. லைட் இருக்கா? பொசிஷன்ல தானே இருக்கேன். அதெல்லாம் இருக்கு சொல்லுங்க. லா காலேஜில் படிச்சுட்டு இருந்தப்போ தெரியாம ஒரு லவ் வேற பண்ணி தொலைச்சிட்டேன்டா.